இந்த நாளிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக ஒரு வேத பகுதியை எடுத்து நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையை மிகவும் நேசிக்கிறவர். அந்த கொரிந்து சபைக்கு பல ஆலோசனைகளை எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு அதிகாரத்திலும் மிக முக்கியமான ஒவ்வொரு காரியம் அல்லது ஒரு இஷ்யூவை குறித்து அவர் பேசி அந்த சபையை பலப்படுத்தி இருக்கிறார். அன்றைக்கு கொரிந்து சபைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இன்றைக்கு இருக்கிற திருச்சபைக்கும் தேவன் சொல்லுகிற வார்த்தை. வசனம் சொல்லுகிறது, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. நாம் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது பிசாசு நமக்கு பலவிதமான சோதனைகளை கொண்டு வருவான். அப்படிதானே? நம்மை சோர்ந்து போக பண்ணுவான், தளர்ந்து போக பண்ணுவான், பிரச்சனைகளை கொண்டு வருவான், உபத்திரவங்களை கொண்டு வருவான், போராட்டங்களை கொண்டு வருவான். பவுல் எழுதுகிறார், ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஏன்? எங்களுக்கு உபத்திரவங்கள் வந்தாலும் நாங்கள் சோர்ந்தே போகிறதில்லை. ஏன் தெரியுமா? எங்கள் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. புறம்பான மனுஷன் வேறு விதத்தில் இருந்தாலும் அழிகிறது, ஆனால் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. எத்தனை பேர் 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்த ஃபோட்டோ வச்சுருக்கிறீங்க? வீட்டில் மாட்டினா எல்லோரும் கேட்பாங்க, இது யார் சிஸ்டர், உங்கள் பொண்ணா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ யங்காக, அவ்வளோ ஒரு யூத் விகரோட, அவ்வளோ லாங் ஹேரு, அப்படி ஃபேஸ் எல்லாம் க்ளோவாகி அப்படி ஒரு யங் ஸ்டேஜில் எல்லாரும் இருந்தது உண்மை. எப்போ? 25 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அநேகர் பேத்திகள் பேரங்கள் எல்லாம் எடுத்தாச்சு, சிலர் இன்னும் எடுக்க போகிறீங்க. ஆனால் இந்த 25 லாங் இயர்ஸில் நம்முடைய முகத்தை, நம்முடைய ரூபத்தெல்லாம் கம்பேர் பண்ணால் டோட்டலாக புறம்பான மனுஷன் என்ன செஞ்சுட்டு தான் போகுது? அழிந்து கொண்டு போகிறது. ஆனால் அழிந்து கொண்டு போகிற இந்த புறம்பான மனுஷிக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு இல்லை? உடுத்துவதற்கும், மேக்கப் பண்ணுவதற்கும், தலை சீவுவதற்கும் எவ்வளவோ நேரங்கள். இட்ஸ் குட், அதையெல்லாம் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் பவுல் எழுதுகிறார், போராட்டம் வருகிறது. இந்த போராட்டத்தினாலே எங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுகிறான். ஹல்லேலூயா. ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் ஆண்டவர் போராட்டத்தை அனுமதிக்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நான் ஜெயிச்சிட்டேன், நீங்கள் எப்படின்னா போங்க, அப்படி அதற்கு அர்த்தம் இல்லை. உனக்கு உபத்திரம் இருக்குது, உனக்காக நான் ஜெயிச்சிட்டேன். இப்போ இருக்கிற உபத்திரமும் போராட்டமும் என்ன தெரியுமா? ஏற்கனவே ஜெயமெடுத்த விஷயத்துல தான் பிசாசு கூட போராடுகிறான். ஆகவே உனக்கு ஜெயம் நிச்சயம், முடிவிலே நீ ஜெயிப்பாய். நான் ஜெயிச்சிட்டேன். நீ உபத்திரங்கள் வழியா போகும்போது எதை பார்க்கணும் தெரியுமா? நான் உனக்காய் ஜெயித்தேனே, அதை நோக்கிப்பார். ஹல்லேலூயா. இட்ஸ் a great secret. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எப்போ ட்ரூத்தை சரியா அறிகிறோமோ அப்பதான் நமக்கு ஒரு விடுதலை வரும். இப்ப சொல்லுங்க, உபத்திரவம் எதுக்கு வருது? உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் புதிதாக்கி ஒரு நாள் இயேசு வரும்பொழுது நம்ம அவருடைய சாயலாய் மாறிவிடுவோம். அப்போ அவருடைய சாயலாய் மாறுகிறதற்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறார். சரி, இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும், சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் எதை காண்பிக்கணுமா? சொல்லுங்க, வசனத்தை படிக்கணும். பெண்களாகிய நீங்க வசனத்தை படிச்சு சத்தியத்தை அறிஞ்சாதான்
அப்புறம் நீங்கள் உலகத்தில் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு வருகிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் நீங்கள் எதை காண்பிக்கிறீங்க? பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறீர்கள். ஒரு அம்மா ஒரு நாள் சொன்னாங்க, சிஸ்டர் எப்போவுமே அடிச்சுட்டே இருப்பார் சிஸ்டர், பொறுத்து பார்த்தேன் ஒரு நாள் நான் திருப்பி அடிச்சுட்டேன் அப்படின்னாங்க. திருப்பி அடித்ததுக்கு பலன் அவர் வீட்டை விட்டு போயிட்டார். நான் கேட்டேன், இத்தனை வருஷம் சகிச்சியம்மா, ஏமா இப்போ இப்படி செஞ்ச அப்படின்னு. அதான் எனக்கே தெரியல சிஸ்டர். அப்போது உங்கள் உபத்திரவங்களிலும் துன்பங்களிலும் எதை காண்பிக்கணும்? பொறுமை, விசுவாசம். எவ்வளவு சகிக்கிறது, அநியாயத்தை எவ்வளவு சகிக்கிறது, பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் பொறுமை, இன்னும் கொஞ்சம் நீ பொறுமையாக இருக்கிறது எது நிமித்தம் பொறுமையாக இருக்கிறது தெரியுமா? விசுவாசத்தோடு பொறுமையாக இருக்கிற. கர்த்தர் கிரியை செய்வார், கர்த்தர் மாற்றுவார், உபத்திரவங்கள் முடியும், கர்த்தர் நன்மை செய்வார். அப்போது சும்மா நம்பிக்கை இல்லாத பொறுமை அல்ல, விசுவாசத்தோடு கூடிய பொறுமை. ஹல்லேலூயா சொல்லுங்க. உபத்திரவத்திலும் துன்பத்திலும் நான் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிப்பேன். இதுக்கு தான் நம்ம படிக்கிறோம் சத்தியத்தை. உபத்திரம் வரும்போது என்ன செய்யணும், உபத்திரவங்கள் வரும்போது எப்படி நடக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லுவார், நம்ம அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்யணும்? கடந்து செல்ல வேண்டும். பல உபத்திரவங்கள், அந்த உபத்திரவம் நம்மை புடமிடும், அந்த உபத்திரவம் நம்மை சுத்திகரிக்கும். அப்படி என்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற உபத்திரவங்கள் நன்மைக்கு ஏதுவானவைகள். ஹல்லேலூயா. நீ எனக்கு தீமையை செய்ய நினைச்ச, கர்த்தரோ அதை நன்மையாய் மாற பண்ணினார் என்ற வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்படி தான் நாம் உபத்திரவங்களின் வழியாய் போகிறோம். சரி, இன்றைக்கு இந்த உபத்திரவத்தின் நோக்கம் என்ன, இந்த உபத்திரவத்தில் எப்படி ஜெயிக்கணும், இருக்கிற நேரத்தில் சுருக்கமாய் உங்களுக்கு சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசியுங்கள். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். சரி, பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். சொல்லுங்க. ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் பொழுது என்ன செய்கிறாள்? உபத்திரவப்படுகிறாள். யாராவது சந்தோஷமாய் பிள்ளையை பெற்றெடுத்த பாக்கியவதிகள் இங்கே இருக்கிறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு லேபர் பெயினே இல்லை சிஸ்டர் அப்படின்னா உங்களுக்கு சிசேரியன் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. அப்புறம் சிசேரியனுக்கு பிறகு ஒரு வாரம் படணுமே பாடு, அது வேற பாடு. ஆனால் வேதம் சொல்லுது, ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வரும்பொழுது அவள் என்ன செய்கிறாள்? உபத்திரவப்படுகிறாள். உபத்திரவம்னா என்ன? அவளை யாரும் டார்ச்சர் பண்றாங்களா? இல்ல, வலி, வேதனை, தாங்குவதற்கு பலனில்லாத சூழ்நிலைமை, எப்பொழுது பெற்றெடுப்போம் என்ற ஏக்கம், இதெல்லாம் தான் உபத்திரவத்தோடு கலந்து வருது. அவள் உபத்திரவப்படுகிறாள். ஆனா பிள்ளை பிறந்த உடனே யாராவது அம்மா வலிக்குதுன்னு கத்துவாங்களா? கத்தவே மாட்டாங்க. அந்த அழகான முகத்தை பார்த்த உடனே, ஒரு சிரிப்பை பார்த்த உடனே ஐயோ எல்லா வேதனையும் மறந்து ஆணு தூங்குவாங்க பாருங்க, அனஸ்தீசியா போட்ட மாதிரி. அப்புறம் தட்டி எழுப்பணும்மா, எந்திரி எந்திரின்ட்டு. இதான் உலக நியதி. நம்ம வாழ்க்கையில் அப்படித்தான். உபத்திரம் ஒரு குறிப்பிட்ட காலம், அது துன்பத்தை கொடுக்கும், துக்கத்தை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும், வேதனையை கொடுக்கும், ஏக்கத்தை கொடுக்கும், நம்பிக்கையில்லாத சூழ்நிலைமையை கொடுக்கும். ஆனால் முடிவு ஒரு பிள்ளை உலகத்தில் பிறந்த உடனே அப்படின்னு ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்றார். முடிவு உனக்கு சந்தோஷம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உபத்திரவத்தின் முடிவு உனக்கு சந்தோஷம், உபத்திரவத்தின் முடிவு உனக்கு மகிழ்ச்சி, உபத்திரவத்தின் முடிவு உனக்கு ஆண்டவர் தருகிற ரிவார்ட். அப்போ ஓமையை அழகா சொல்லிட்டாரு, உன் உபத்திரவத்தின் முடிவு உனக்கு நன்மையா இருக்கும். இரண்டாவதாக சங்கீதக்காரன் எழுதுகிறார், 119ஆம் சங்கீதம் 71-67 இந்த 2 வசனங்கள் சொல்லுகிறது. வாசிக்கலாம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். உபத்திரவப்பட்டது நல்லது. அப்பந்தான் என்ன செய்ய போறோம்? ஆண்டவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வோமா. இந்த உலக மக்களுக்கு இந்த நம்பிக்கை கிடையாது. நீங்கள் கஷ்டப்படும் போது உடனே என்ன செய்வீங்க? ஒன்று ஜெபம் பண்ணுவீங்க, இல்லாட்டி பைபிளை திறந்து படிப்பீங்க. அப்படிதானே? ஜெபம் பண்ண மனசு வராது சில வேளைகளில். அப்போது வேதத்தை திறந்து படிக்கும்போது ஆண்டவர் அழகாக பேசுவார். உன் பிரச்சனைக்கு காரணம் இதுதான், நீ இப்படி செய்யணும், நீ இப்படி வாழணும், நீ இப்படி நடக்கணும். போதிக்கிற வேதம் உபத்திரவப்படுகிற நேரத்தில் நமக்கு போதிக்குதான். ஸோ உபத்திரவப்படும் பொழுது முதல்ல சொன்னேன் விசுவாசத்தோடு பொறுமையோடு இருக்கணும்னு சொல்லி. இப்பொழுது வேதம் எனக்கு இந்த நாட்களில் என்ன சொல்லுது? சில வேளைகளில் சொல்கிறீங்களா, எங்கள் அம்மா இருந்தா போய் அழுதுருப்பேன், எங்கள் அம்மா சரியாக ஆலோசனை சொல்லுவாங்க, எங்கள் அப்பா இருந்தா என்னை சரியாக கைட் பண்ணியிருப்பாங்க. சொல்லியிருக்கிறீங்களா இல்லையா? சொல்ல மாட்டீங்களோ? உங்கள் அப்பா அம்மாலாம் உங்களை கைட் பண்ணதே கிடையாதோ? நான் எப்போவுமே யோசிப்பேன், எங்கள் அப்பா இருந்திருந்தா இந்த சூழ்நிலைமை எவ்வளோ அழகாக கைட் பண்ணுவாங்க. எங்கள் அப்பா ஒரு ஆடிட்டராக இருந்தவர்கள். அவர்கள் நல்லா கவுன்சில் பண்ணுவாங்க.
எத்தனையோ பேர் வந்து 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 என் தகப்பனிடத்தில் கவுன்சில் வாங்கிட்டு போவாங்க. அப்போ நான் யோசிப்பேன், நான் ஒரு குடும்பம்னு ஃபார்ம் பண்ண பிறகு எனக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு உலக தகப்பன் இல்லை. ஆனால் ஒரு உன்னதமான தேவன் என்னுடைய ஒவ்வொரு படிகளிலும் எனக்கு ஆலோசனை தந்து நடத்துகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உபத்திரவப்படும் பொழுது உட்கார்ந்து தகப்பன் உங்களோடு கூட பேசும்படியா இந்த வேதத்தை படிக்கணும். இந்த வேதத்தில் உள்ள வசனங்களை வாசித்து என்னோடு கூட பேசுங்கப்பா அப்படின்னா, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். நீங்கள் கற்றுக்கொள்வீங்க, சில காரியங்களை படிச்சுக்குவீங்க, சில காரியங்களை மாற்றிடுவீங்க, சில காரியத்தில் வளருவீங்க. அதுக்கு தான் உபத்திரவம். சரி, இன்னொரு வசனம் சொல்கிறது, மார்க்கு 1:34 வசனம். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்தி விட்டார். இன்னொரு உபத்திரவம் என்ன தெரியுமா? பிசாசு கொண்டு வருகிற உபத்திரவம். என்ன உபத்திரவம்? பிசாசு நேரடியாக கொண்டு வர மாட்டான், அப்படியே மனுஷர்கள் மூலமாக என்ன செய்வான்? உபத்திரவங்களை கொண்டு வருவான். எப்போ நீங்கள் சத்தியத்துக்காக நிற்கிறீங்களோ, எப்போ நீங்கள் வசனத்துக்காக நிற்கிறீங்களோ, எப்போ இன்னொரு படி ஆண்டவருக்குள்ளே வளரலாம், இந்த வருஷம் நல்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வளரணும், நல்லா ஜெபம் பண்ணணும், ஆண்டவருக்கு கொடுக்கணும், நல்ல வேதத்தை தியானிக்கணும், பிள்ளைங்களெல்லாம் சத்தியத்தில் நடத்தணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கும் வீடுக்குமா அலைய வச்சிருவான். எதிர்பாராத ஒரு வியாதி, எதிர்பாராத ஒரு கஷ்டம், ஏதோ சில சூழல்கள் நிமித்தம் சில வேளைகளை கோர்ட்டு கேஸு கூட அலைய வைப்பான். இப்படியெல்லாம் பிசாசு பல உபத்திரவங்களை கொண்டு வருகிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவன் என்ன செய்தார்கள்? ஜெயித்தார்கள். அப்படின்னா பிசாசை நீங்கள் ஜெயிக்கத்தான் போறீங்க. பிசாசு வியாதியை கொண்டு வரலாம், பிசாசு பிரச்சனையை கொண்டு வரலாம். நீங்கள் அதில் மூழ்கி போவது தேவனுடைய சித்தமே அல்ல, அதிலிருந்து மீண்டு எழுவது தான் ஆண்டவருடைய சித்தம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் உலகத்திலே பிசாசின் மூலமாய் வருகிற சோதனைகள், போராட்டங்கள் இருக்குது. அதை அடையாளம் கண்டுபிடிக்கணும். எல்லாத்துக்கும் பிசாசு போராடுதுன்னு சொல்லக்கூடாது. ஒரு நாள் ஒரு அம்மா ராத்திரி குழந்தை அழுகுது, அம்மா ஒரே பிசாசு போராட்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என்ன பிசாசு போராட்டம்? பிள்ளை தூங்காமல் அழுதுகிட்டே இருக்குதுமா அப்படின்னு. அப்போ சரி குழந்தைய எடுத்துகிட்டு வாங்கன்னா ராத்திரி 1 மணிக்கு குழந்தைய தூக்கிட்டு வராங்க. குழந்தைக்கு நல்லா டயப்பர் போட்டிருக்குறாங்க. போட்டால் சரி தூங்காமல் அழுதே ஒரு 8 மாத குழந்தை, எல்லாத்தையும் கழட்டிட்டு உள்ளே பார்த்தா உள்ளே எறும்பு கடிச்சிட்ருக்கு. அப்போ ஒரு தாய்க்கு இதை குறித்த அறிவு இல்லை. பிள்ளை அழுகுதுன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க? பிசாசு போராடுது. எவ்வளோ ஒரு மதியினம் இல்லை. சில வேளைகளில் பிள்ளை ஏன் அழுதுன்னு அறிகிறதுக்கு கூட ஒரு விவேகம் வேணும். பிசாசு கொண்டு வந்து போடுகிற சோதனை எது, உலகத்தில் இயற்கையாக நடக்கிற சோதனை எது என்று புரிய வேண்டும். சில வேளைகளில் நேச்சுரல் லாஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா நீங்கள் சிக்காவீங்க. சில வேளைகளில் பிசாசே சிக்னஸை கொண்டு வருவான். நல்லா போய் மழை பெஞ்சுதுன்னு ஜாலியாக நனைஞ்சிட்டு வந்து கோல்டாகி ஃபீவராகி பிசாசு ஜுரத்தை கொடுத்துட்டான் அப்படின்னா அது பிசாசாக கொடுத்தான். நீங்கள் மழையில் ஜாலியாக நனைஞ்சிட்டு வந்தீங்க, அதனால என்ன வந்துருச்சு? கோல்டு வந்துச்சு, அதனால ஃபீவர் வந்துச்சு. ஸோ பிசாசு கொண்டு வருகிற சோதனை எது, இயற்கையாய் நடக்கிற போராட்டம் எதுங்கிறத புரிகிறதுக்கு கூட ஒரு தேவ கிருபை வேணும். ஆண்டவர் சொல்வாரம்மா இது பிசாசு கொண்டு வந்தது இல்லை, நல்லா சாப்பிடு, ஒரு வாரம் உன் ஹெல்த்தை கவனி, யூ வில் பி ஆல் ரைட்னு ஆண்டவர் சொன்னார்னா ஃபாஸ்டிங்கெல்லாம் நிறுத்திட்டு அந்த வாரம் நீங்கள் நல்லா சாப்பிடணும். அப்போ தான் அந்த பலவீனத்திலேருந்து என்ன செய்வீங்க? எழும்புவீர்கள். சரி, வரிசையாக சில காரியங்களை படித்து கொண்டு வருகிறோம். இவைகளை தாண்டி ஊழியத்தில் அப்படின்னு சில உபத்திரவம் இருக்குது. எதில் உபத்திரவம்? போன வருஷம்லாம் நான் ரொம்ப ஊழியமே செய்யலை சிஸ்டர், இந்த வருஷம் ஊழியம் செய்யலான்னு நினச்சப்போ அன்னைக்கு தான் என் புருஷன் சொல்கிறாரு வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்படிலாம் உங்களுக்கு அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு இல்லாது இருக்கலாம். இந்த வருஷம் எப்படியாவது உபவாச ஜபத்துக்கு ஒவ்வொரு வாரம் வந்துடணும்னு நான் நினைக்கும் போது நீ போவே கூடாதுன்னு வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க. அப்போ தான் கிளம்பி அப்படி வர நேரத்தில் ஏமா எனக்கு ஒரு ரசம் வச்சுட்டு போயிரு அப்படின்னு மாமியார் சொன்னால் நீங்கள் இல்லை வந்து வைக்கிறேன் அப்படியா சொல்ல முடியும்? ஐயோ இயேசுவே 11 மணிக்கு ஜெபமே, இவங்க ரசம் வச்சுட்டு போக சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே ஒரு 20 நிமிஷம் அதில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைமை வரும். சரி, ஊழியத்தில் சில போராட்டங்கள் பவுல் எழுதுகிறார். சில வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 11:19 வசனம். ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும். ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவம். என்ன ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவம்? ஸ்தேவான கல்லறிந்து கொல்ல எல்லாம் தீர்மானம் பண்ணிட்டாங்க. எதனால அப்படின்னா அவன் பண்ணின அனலுள்ள பிரசங்கம். அவன் கர்த்தரை மறுதலியாமல் அறிக்கை செய்தார், முழங்கால் படியிட்டு ஆண்டவரை தொழுது கொண்டார்.
அங்க இருக்கிறவங்க ஒருத்தர் முகத்தை பார்க்காம தைரியமா பேசினார். அரைகுறை விசுவாசிகள் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த ஸ்தேவான் என்னத்துக்கு இப்படி பேசணும், பரிசேயர் இருக்கிறான்னு தெரியல, சதுசேயர் இருக்கிறாங்கன்னு தெரியல, கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாமே அப்படின்னு அரைகுறையா இருக்கிற விசுவாசிகள் நினைப்பார்கள். ஆனால் பவுலோ, ஸ்தேவானோ, தீமோத்தேயுவோ யாரோ சுற்றி உள்ள மக்களுக்கு பயப்படவே இல்லை, சத்தியத்துக்காக நின்றாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஸ்திரீகளே, உங்களுக்கு நான் சொல்றேன், ஆண்டவருடைய சத்தியத்துக்காக நிற்கிறதுக்கு நீங்க பயப்படவே கூடாது. இருக்கிற பிரதர்ஸ் உங்களுக்கு சொல்றேன், சத்தியத்துக்காக தைரியமா நிற்கணும். நான் எத்தனையோ முறை சொன்னேன், நான் இள வயதில் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு போகணும்னு நினைக்கும் போது ஒவ்வொரு மீட்டிங்க்கு போகும்போது எங்கள் அப்பா என்னை தடை செய்வாங்க. அவங்க என்ன சொல்லி தடை செய்வாங்கன்னா, திருமணமாகி நீ உன் கணவரோட ஊழியத்துக்கு எங்கனாலும் போ, ஆனால் தனியாக என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஆனால் அந்த டேஸில் தான் கன்வென்ஷனுக்கெல்லாம் இன்விடேஷன் வரும். எங்களாக இருப்பேன், போய் கன்வென்ஷன்லாம் பேசுவேன், நல்லா பவர்ஃபுல்லாக கர்த்தர் கிரியை செய்வார். மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பயமாக இருக்கும், அப்பா என்ன திட்டுவாங்களோ, அப்பா என்ன திட்டுவாங்களோ. நிறுத்தினா நிறுத்தவே இல்லை. திருமணம் ஆகிற வரைக்கும், திருமணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு மீட்டிங்கில் பேசிட்டு வந்து தான் அடுத்த வாரம் வந்து எனக்கு மேரேஜே நடந்துச்சு. இதை ஏன் சொல்ல வரேன்னா, உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவருடைய சத்தியத்தை இந்த உலகத்துக்கு சொல்ல உங்களுக்கு தருணங்களும் வாய்ப்புகளும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு லெவலில் கொடுக்கப்படும். என்னை போல நீங்கள் எல்லாரும் பிரசங்கியராக மாற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லலை. ஆனால் அவருடைய ராஜ்யத்தின் பணியை செய்கிறதுக்கு உங்கள் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. அந்த சுவிசேஷ பணிக்கு பிசாசு தடையை கொண்டு வந்து, உபத்திரவத்தை கொண்டு வந்தா, எதுக்கு நமக்கு இந்த பிரச்சனை, பேசாமல் வீட்டிலே இருந்து சமைப்போம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இல்லை ஆண்டவரே, எனக்காய் ஜீவனை கொடுத்தீங்க ஆண்டவரே, என் சாகிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேருக்காவது உங்கள் அன்பை சொல்லணும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்கன்னு அந்த உபத்திரவத்தை மேற்கொண்டு நீங்கள் என்ன செய்யணும், கர்த்தருக்காய் வாழணும். பவுல் எழுதுகிறார், அப்போஸ்தலர் 20:23 வாசியுங்கள். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் எனக்கு தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். அப்படின்னா ஊழியம் ரொம்ப ஈஸியாக நடக்காது. ஊழியம் ரொம்ப சுலபமாக போய் செஞ்சிட முடியாது. அங்கே என்ன இருக்குதான், கட்டுகளும் உபத்திரவங்களும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு நினைக்கும் ஒரு சின்ன விஷயத்தில் நீங்கள் ஊழியம் செய்யணும்னு நினைக்கும் போது கூட கட்டுகள் வரும், உபத்திரவங்கள் வரும். இங்கே ஒரு சிலர் ஊழியம் செய்கிறவங்க உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்களை நான் அன்பாக சொல்கிறேன், சோர்ந்தே போகாதீங்க. உபத்திரம் வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை சிலருக்கு என்ன தெரியுமா, சரி இப்போ ஃப்ரீடம் இல்லை, கொஞ்ச நாள் கழித்து செய்யலாம், கொஞ்ச நாள் கழித்து ஆண்டவர் ஃப்ரீடம் தருவார் சொல்லி உங்களுக்கு வயசு 60 கூட ஆயிருக்கலாம். அப்போ என்னைக்கோ ஒரு நாள் செய்வேன்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஆண்டவர் தருகிற கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா யூ வில் மிஸ் இட் ஃபார் எவர். அப்போ அந்த டேஸில் செய்கிறத நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, மிஸ் பண்ணியிருப்பீங்க. உதாரணமாக சொல்கிறேன், என் குடும்பத்தில் எனக்கு நெருக்கம் வரும் பொழுது, என் வாலிப நாட்களில் நான் ஊழியத்துக்கு போகாது இருந்திருப்பேன் என்றால், அன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஆத்மாக்கள் பலர் இன்னைக்கு ஊழியர்களாக இருக்கிறாங்க, போதகர்களாக இருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு ஆண்டவர் அறிஞ்சிருக்கவே மாட்டாங்க. அந்தந்த காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு திறந்து தருகிற வாசல்களை அந்தந்த காலத்தில் பயன்படுத்துங்க. எனக்கு தெரியும், கட்டு தான் இருக்குது, உபத்திரவம் தான் இருக்குது, ஆனாலும் கூட நான் என் கர்த்தரிடத்தில் பெற்ற சுவிசேஷ ஊழியத்தை என்ன செய்ய விரும்புகிறேன், நிறைவேற்ற விரும்புகிறேன். உலகத்திலே உங்களுக்கு பலவிதமான உபத்திரவங்கள் வரும். இந்த உபத்திரவங்களெல்லாம் நீங்கள் ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு உபத்திரவத்தை குறித்து பவுல் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 7:28 இதை நான் இன்றைக்கு பேசியே ஆக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் என்னை தூண்டி ஏவினதினால் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். வாசியுங்கள். நீ விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல, கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல, ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரவப்படுவார்கள், அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்றிருக்கிறேன். ஆண்டவர் இங்க ஒரு உபத்திரவத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். திருமணம் ஆகி இருக்கிறவர்களுக்கு இருக்கிற ஒரு உபத்திரவம். நீங்கள் ஒருவேளை ஒரு ஆவிக்குரிய கணவனாகவோ ஆவிக்குரிய மனைவியாகவோ இருக்கலாம். ஆனால் சில காரியங்களிலே நீங்கள் இசைந்து வாழாவிட்டால் உங்களுக்கு ஒரு உபத்திரவம் வரும். இதை நான் ரொம்ப அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. அப்படி இசைந்து வாழாமல் உபத்திரவப்படுவீர்கள் என்றால், ஒரு குடும்பத்தில் விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள் ஒப்புரவாகி நீங்கள் இசைந்து வாழ வேண்டும். சரி, தனிமையில் வாழுகிற பல பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் வெளியே சொல்லவே மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன், நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஹல்லேலூயா. இந்த காரியத்தை கூட ஜெயிக்கிறதுக்கு God will give you grace.
இன்னைக்கு நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற எத்தனையோ பெண்கள் வெளியே சொல்ல முடியாதபடி இருதயத்தில் துக்கப்பட்டு நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒன்னே ஒன்னா ஆண்டவற்றை கேளுங்க. கிவ் மீ லார்ட் மோர் ஆஃப் யுவர் கிரேஸ் டு ஓவர்கம் ஆல் டெம்டேஷன்ஸ். எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ள கிருபை தாங்க. சரி, இன்னைக்கு பல காரியங்களை படித்தோம். நீங்கள் உபத்திரவப்படும் பொழுது விசுவாசத்தையும் பொறுமையையும் காண்பிக்க வேண்டும் என்று படித்தோம். அதே போல் நம்ம அநேக உபத்திரவங்கள் வழியாக போய்த்தான் பரலோகம் சேரணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அடுத்து ஒரு பிரசவ ஸ்திரீக்கு உபத்திரம் வந்துட்டு அப்புறம் அவள் சந்தோஷமாக இருக்கிறாள் என்றது போல நீங்கள் உபத்திரவத்துக்கு பிறகு ஒரு சந்தோஷத்தையும் நன்மையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் உபத்திரவங்கள் பிரமாணங்களை கற்றுக்கொள்ள நம்மை வழிநடத்துகிறது. பிசாசு கொண்டு வருகிற உபத்திரவங்களை நீங்கள் போராடி மேற்கொண்டு தான் ஜெயிக்கணும். வசனத்தின்படி உபத்திரம் வரும் பொழுது நீங்கள் ஆண்டவருக்காய் நிலைச்சிருக்கணும். ஊழியத்தில் உபத்திரம் வரும் பொழுது நிலைச்சிருக்கணும். எல்லாத்துக்கும் மேலாய் சரீரத்தில் உபத்திரப்படும் பொழுது விசுவாசிகளாய் இருந்தால் ஒருமனப்பட்டு அன்பாய் ஐக்கியமாய் கூடி வாழுங்கள். பிரிந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் கிருபையை கேட்டு ஜெயித்து வாழ வேண்டும். எல்லாத்துக்கும் மேலா இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு அடிமைத்தனத்தில் உபத்திரவப்பட்டாங்க. அப்படிதானே? எங்கே உபத்திரவப்பட்டாங்க? எகிப்தில் ஆளோட்டிகளின் நிமித்தம். இன்னைக்கு பலருக்கு உபத்திரவம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு மேலே அத்தாரிட்டியில் இருக்கிற மனிதர்களால் உபத்திரவம். சிலருக்கு குடும்பத்தில் புருஷர்களால் உபத்திரவம், சிலருக்கு மாமியாரால் உபத்திரவம், சிலருக்கு மாமனாரால் எனக்கு வந்து டெரரே அவங்க தான் சிஸ்டர். எவ்வளவோ தைரியமான பொண்ணு, காலேஜில் நான் அப்படி படித்தேன் இப்படி படித்தேன், அப்படி கிஃப்ட் வாங்கினேன் இப்படி ப்ரைஸ் வாங்கினேன், எல்லாம் சரி. புகுந்த வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு முள்ளாக இருக்கிறவங்களே என் குடும்பத்தார் தான் அப்படி சொல்கிறீங்களா? அன்னைக்கு ஆளோட்டிகளின் நிமித்தம் உபத்திரவப்பட்ட இஸ்ரவேலரை ஆண்டவர் விடுதலை செய்தார். விடுதலை செய்தாரா? ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புத்தகத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசியுங்கள். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடுகிற சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. கர்த்தர் அவர்களை விடுதலை செஞ்சாரா? ஆமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், விடுதலை செய்தார். ஆண்டவர் விடுதலை செய்தார். உங்களை விடுதலை செய்வாரா? நீங்க அடிமைத்தனத்திலிருந்து முறையிட்டு கொண்டிருக்கிறீங்களே, கதறி கொண்டிருக்கிறீங்களே, ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார். பல இடத்துல மோசையே ஆண்டவர்கிட்ட போய் கேட்பார், ஆண்டவரே நீங்கள் தான் சொன்னீங்க பார்வோன்கிட்ட போய் பேசுன்னு. நான் போய் பார்வோன்கிட்ட பேசுகிறேன், உங்கள் ஜனங்களை விடுதலை செய்யலையாப்பா, அவங்க இன்னும் உபத்திரத்தில் இருக்கிறாங்களே. அப்போ ஆண்டவர் வந்து உடனே விடுதலை செய்யலை, ஒரு காலத்தை அனுமதிச்சார். அந்த காலம் ஏன் தெரியுமா? அந்த காலத்தில் தான் அற்புதங்கள் நடந்துச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமதிக்கிறதுலாம் சும்மா ஞானம் இல்லாத தாமதிக்கலை. உங்க வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும்படி தான் ஆண்டவர் தாமதம் செய்கிறார். ஒரு பாடலின் ஒரு கவியை பாட விரும்புகிறேன். சூழ்நிலை உனக்காய் மாறும், நீ சந்தித்த தோல்விகள் மாறும். சூழ்நிலை உனக்காய் மாறும், நீ சந்தித்த தோல்விகள் மாறும். சத்துரு கோட்டை வீழும், நீ ஜெபித்தது வந்து சேரும். கைத்தட்டி பாடலாமா? கோட்டை வீழும், நீ ஜெபித்தது வந்து சேரும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். நடக்கும் 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 நடக்கும், அற்புதம் உனக்கு நடக்கும். தீரக்கும் 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 தீரக்கும், புது வழி உனக்கு தீரக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். ஹல்லேலூயா. இந்த பாடலை காலேஜில் படிக்கும்போது எழுதினேன். நானே சிறைப்பட்ட ஒரு அனுபவம், எனக்கே விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் எழுதுனது எப்படி எழுதுனது? இயேசுவின் நாமத்தினால் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அப்போ ஆண்டவர் சொன்னார், அநேகருடைய வாழ்க்கையில் இந்த பாடல்கள் அற்புதத்தை கொண்டு வருமா, அதனால தான் ஒன்றை சிறையிருப்பில் வச்சிருக்கிறேன் அப்படின்னார். ஐ தேங்க் காட் ஃபார் த கேப்டிவிட்டி.
நான் சிறையில் இருந்ததுனால தான் விடுதலையின் மேன்மை என்ன என்று அறிந்து இப்படியெல்லாம் பாடல்கள் எழுத வச்சார். உங்களுக்கும் அப்படிதான் நன்மைக்கு ஏதுவாய் தேவன் நடத்துவார். சரி, இந்த உபத்திரவத்தில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய 5 சின்ன ஒரு டிப்ஸை உங்களுக்கு நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 4:17. நாம் ஏற்கனவே வாசித்த வசனம். இன்னொருவர் ஆதியாகமம் 15:13 வசனத்தை வாசிக்கலாம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். நல்லா கவனிங்க. காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நீ பார்க்கிறியே இது உபத்திரவம், ஆனா இனிமே பார்க்க போறியே அது மகிமை. சொல்லுங்க பார்க்கலாம். ஆஹா, இப்ப பார்க்கிறனே அது உபத்திரவம், இனிமே பார்க்க போறது என்னது? மகிமை. அப்போ இப்ப இருக்க உபத்திரவத்தை பார்க்காத, உனக்கு வரப்போற மகிமையை பாரு அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ உபத்திரவம் வரும்பொழுது இன்னைக்கு அந்த உபத்திரவம் என்ற இடத்துல உங்க வாழ்க்கையில இப்போ நீங்க என்ன கஷ்டத்தின் வழியா போறீங்களோ அதை வச்சுக்கோங்க. இப்போ இது, ஆனா இனிமே ஆண்டவர் எனக்கு மகிமையை வச்சிருக்கிறார். இப்போ என் வீடு ரட்சிக்கப்படலை, ஆனா இனிமே நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம். இப்போ எனக்கு கடன் வாங்குற நிலைமை, ஆனா ஒரு நாள் வரப்போது நான் கடன் கொடுக்கிறவளாய் மாறப்போகிறேன். இப்படி காணப்படாதவைகளை நோக்க பழக வேண்டும் சொல்லியிருக்குது வசனம். அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய இந்த உபத்திரம் எவ்வளவு பீரியட்ல நீங்கிருமா? அதி சீக்கிரம். சொல்லுங்க, அதி சீக்கிரம். ஷார்ட் பீரியட்ல போயிடும் அந்த உபத்திரம், நிச்சயம் போகும். அப்போ எல்லா உபத்திரவத்துக்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. இஸ்ரவேலர் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். வசனம் சொல்லுது 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே. அது எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை இல்லை? அப்போ காட் அவருடைய டைரியில் ஏற்கனவே ஒரு டேட்டை போட்டு வச்சுட்டார். நான் எப்போவுமே சொல்வேன், அவர் காட் இஸ் அன் ஆன் டைம் காட். முந்தியும் வரமாட்டார், பிந்தியும் வரமாட்டார், கை கட்டிகிட்டே இருப்பார். நம்ம தான் இங்கே தண்ணியாய் தவித்து இல்லை அங்கலாய்த்து ஆண்டவரே செய்ய மாட்டேங்கிறீங்க. அவர் சொல்வாருமா, எனக்குன்னு ஒரு டைம் இருக்குது, நான் அப்போ வந்தால் தான் அது உனக்கு நல்லா இருக்கும். இல்லை சொல்லு, 5ஆவது மாதத்துலேயே பிள்ளைய பார்க்கணும்னு நினைக்கிறியா, பெற்றெடுத்துக்கோ. நீ 5ஆவது மாதத்தில் அரைகுறையாக உள்ள குழந்தைய கையில் வச்சுட்டு அப்புறம் அங்கலாய்ப்ப இயேசுவே இயேசுவேன்னு. அதனால் பூரணமாக மாறுறதுக்கு நான் ஒரு டைம் வச்சுருக்கிறேன். அந்த டைம் வரைக்கும் உபத்திரம் இருக்கும். ஆதியாகமம் 15:13 வாசிங்க. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள். எத்தனை வருஷம்? அப்படி கொஞ்சம் தூக்கி காட்டுங்க. எத்தனை வருஷம்? 400 இயர்ஸ் சொல்லிட்டார் ஆண்டவர். 400 இயர்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆண்டவர் 400 வருஷமா? ஆமாம். அந்த 400 வருஷத்தில் தான் நீங்கள் பழுக போகிறீங்க. அந்த 400 வருஷத்தில் தான் நீங்கள் பெருக போகிறீங்க. அந்த 400 வருஷத்தில் உபத்திரவத்தின் மத்தியில் தான் பிள்ளைங்களை பெற்றெடுக்க போகிறீங்க. அந்த பிள்ளைகளெல்லாம் போஷிக்கிறதுக்கு ஈஜிப்சியன் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு நான் எல்லா அலவன்ஸ்லாம் கொடுத்துட்டேன். நீங்கள் பெருகும்படி 400 வருஷம். அப்போது உபத்திரவ காலத்தில் நீங்கள் விசுவாசத்தில் பெருகுவீங்க, ஜெபத்தில் பெருகுவீங்க, மற்றவர்களை புரிந்து கொள்வதில் பெருகுவீர்கள், உங்களுக்கு கர்த்தரோட சமூகத்தில் விழுந்து கிடக்கிற அந்த அனுபவத்தில் பெருகுவீர்கள். ஏதோ ஒரு பெருக்கத்தை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் டைம் லிமிட் வச்சிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்க வேண்டாம். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். இல்லை அப்படிதான், 10 நாள் உனக்கு உபத்திரவம். அதன் பிறகு உனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். சில சமயம் ஆண்டவர் ரொம்ப ஷார்ட் டைம் தான் வச்சிருப்பார். அந்த ஷார்ட் டைமில் நீங்கள் ராங் டெசிஷன் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஆண்டவருடைய பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ண மாட்டீங்க. ஸோ உபத்திரவத்துக்கு முதல் நோக்கம் ஒரு குறிப்பிட்ட காலத்தை வச்சு அந்த காலத்தில் உங்களை உருவாக்கி உங்களை பழுக வைத்து உங்களை பெருக வைத்து உங்களுக்கு அற்புதங்களை செஞ்சு அதுலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் ஆண்டவர் உபத்திரத்தை வச்சிருக்கிறாரு. ஒரு டைம் லிமிட்டை காட் வச்சிருக்கிறார். 2வது, இந்த உபத்திரவத்தில் நம்ம என்ன செய்யணும்? வாசிக்கலாம். சங்கீதம் 22:24 வசனம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை ஆண்டவர் அற்பமா எண்ணல. நீங்க நினைக்கிறீங்களா, ஏன் ஆண்டவரே நான் படுற உபத்திரம் ரொம்ப சின்னது, நீங்க அற்பமா நினைச்சிட்டீங்களா ஆண்டவர்? இல்ல, உன் கண்ணீர் வருதே கண்ணில் இருந்து சிஸ்டர், உங்க கண்ணீரை கூட ஆண்டவர் அற்பமா நினைக்கல. அழுது அழுது மூக்கெல்லாம் சிவந்து போகுதே, அதெல்லாம் கூட ஆண்டவர் அற்பமா நினைக்கல. உங்களுடைய கண்ணீரை, உங்கள் அழுகையை, உங்கள் புலம்பலை
நீங்க பசியா இருந்து தலை கூட வாராம அலங்கோலமா வீட்டில் துக்கத்தோட நடக்கிறீங்களா, அதை கூட ஆண்டவர் அற்பமா நினைக்கல. உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் அவன் என்ன செய்யறானா, தன்னை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஹல்லேலூயா. உபத்திரவப்படுகிற நேரத்தில் என்ன தெரியுமா செய்யணும்? ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். இரவில் எழும்பும் பொழுது அந்த பிரச்சனையை நினைச்சு கலங்குறீங்க, ஆண்டவரே நீதி செய்கிற தேவனே, இரக்கம் செய்கிற தேவனே எங்களுக்கு இறங்குங்க. காலையில சாப்பாட்டுக்கு முன்னாடி உட்காரும் பொழுது உங்க பிள்ளைய குறிச்ச துக்கம் மனசை நினைக்குது, ஐயோ என் தேவனே தூரத்தில் இருக்கிற அந்த பிள்ளைய நீங்க மாற்றுங்க. அப்போ ஒவ்வொரு சூழ்நிலைமையும் ஜெபமா ஏறெடுக்கணும், ஜெபமா ஏறெடுக்கணும். ஆண்டவரே இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, உங்களை நோக்கி கூப்பிடுறேன் கூப்பிடுறேன் கூப்பிடுறேன். அன்றைக்கு எகிப்தில் அடிமைகளாக இருந்த இஸ்ரவேலர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுங்க. சங்கீதம் 34:17 வாசியுங்கள். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஆண்டவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா? கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை சொல். எனக்கு அந்த வேர்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர். சில சமயம் நீங்கள் கூப்பிட்டா உங்கள் பிள்ளைக்கு செவிடுகள் மாதிரி நடப்பாங்க வீட்டில் எல்லாம். இப்போல்லாம் காதில் ஒரு இயர்ஃபோனை மாட்டிட்டாங்கன்னா ஒரு ரூமில் இருந்து கத்துன்னு கத்துனா கூட காதில் என்ன செய்யாது, விழாது. போய் கேட்டால் நான் இயர்ஃபோன் மாட்டிருந்தேன் கேட்கல, அங்கே பார்த்தா மியூசிக் சும்மா டாம் தூம்னு போகும். அப்படி தான் இருக்குது இப்போ இருக்கிற ட்ரெண்டு. பரவாயில்ல, நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் ஒரு இயர்ஃபோனும் மாட்ட மாட்டார், ஒரு ஹெட்ஃபோனும் மாட்ட மாட்டார். நீதிமான் கூப்பிடும் பொழுது கர்த்தர், என் ஆண்டவர் என் கூக்குரலை கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. உடனே இன்னமான்னு கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்க பேரை சொல்லி மகளே என்று சொல்லி உடனே குனிந்து கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். வாட் a great hope we have in God. நீ கூப்பிட்டா நான் கேட்போமா? அது மட்டும் இல்லை, அவர்களுடைய என் பைபிள் அதை ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. பெரிய பெரிய உபத்திரங்கள் வழியாக போகிறீங்களா? 1 இல்லை 2 இல்லை, ஐயோ 100கணக்கில் உபத்திரவங்களை சந்திக்கிறீங்களா? எல்லா உபத்திரவங்களில் நின்றும் நீங்களாக்கி விடுவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவர், சொல்லுங்க ஆண்டவர் நான் கூப்பிடும் பொழுது என் ஜெபத்தை கேட்டு எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்குவார், எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்குவார். ஹல்லேலூயா. கொஞ்ச காலம்தான், அதிசீக்கிரம் 10 நாள் 400 வருஷம் அவர் திட்டத்தின்படி சொன்னார். எல்லாம் குறுகிய காலம், கொஞ்ச நாள் சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம். சரி, மூன்றாவதாக இந்த உபத்திரவத்தில் கர்த்தர் உங்களுக்குள்ள என்ன செய்கிறார்? ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 7:4 வாசிங்க. மிகுந்த தைரியத்தோட உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாயிருக்கிறேன். இது எப்படி? சகல உபத்திரவத்திலேயும் முகம் வாடி சோகமாயிருக்கிறேன். அதுதான் நம்ம ஹிஸ்டரி. அவர் சொல்றாரு சகல உபத்திரவத்திலும் எப்படி இருக்கிறேன்? இஸ் இட் பாசிபிள்? நடக்குமாமா? கஷ்டத்தில் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டா இருப்பீங்க. அப்படி சிரிச்சா கூட சில கணவன்மாருக்கோ, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நீ விசுவாசத்தை பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு கவலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறிய அப்படின்னு சொல்கிற புருஷன்மார் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் அடக்கி வாசிக்க தான் வேணும் இல்லை? உங்கள் விசுவாசத்தெல்லாம் ரொம்ப காட்டக்கூடாது. அவருக்கு விசுவாசம் இல்லைன்னா, ஐயோ ஆமாங்க எப்படி தான் இந்த பிரச்சனை மாறப்போது, அப்படி தான் அங்கே பேசிடணும். இங்கே வந்து சொன்ன ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே எல்லாத்தையும் மாற்ற போகிறீங்க. புரியுதா நான் சொல்கிறது? சில வேளையில் இந்த புத்தி இல்லாதனால தான் பல குடும்பங்களில் பிரச்சனை. அவளுக்கு பொறுப்பே கிடையாது. அவளுக்கு என்ன கஷ்டம்? சம்பாதிக்கிறவன் நான் உழைக்கிறேன், ஓடா தேய்கிறேன், அவளுக்கு ஒரு கஷ்டம் கிடையாது. இந்த பட்டம் உங்களுக்கு வருதா? இன்னைக்கு கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஆண்டவரே சந்தோஷம் எனக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் அதை வெளிக்காட்ட வேண்டிய இடத்துல தான் என்ன செய்யணும்? இங்கே வந்து சொல்லுங்க, கர்த்தர் இவ்வளோ உபத்திரவத்தில் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தாரு. வீட்டில் கொஞ்சம் மறைச்சி வச்சு ஞானமாய் வாழ பழக வேண்டும். சரி, வசனம் சொல்லுது, நான் உபத்திரவப்படும் பொழுது தேவனால் உண்டாகிற ஒரு ஆறுதல் சந்தோஷம் என்னை நிறைக்குது. இன்னொரு வசனம் கூட ரொம்ப அழகாக இருக்குது. 1 தெசலோனிக்கேயர் 1:6 வாசியுங்கள். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு. எப்படியா? மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியினர் வந்து என்ன கொடுக்கிறாரா? ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறாரா? ஸ்நேகலதா சிஸ்டர் கொடுக்கிறாரா சந்தோஷத்தை? அப்போ சோகமாக இருக்கக்கூடாது, சரியா? மிகுந்த உபத்திரவத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு சந்தோஷத்தை தராராம். அப்போ உபத்திரப்படும் பொழுது போய் முழங்கால் போட்டு நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு எழும்பி வந்து பாருங்களேன். ப்ராக்டிக்கலாக நீங்கள் அதை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய ஜாய், பீஸ் தட் பாசத் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் என்று வேதம் சொல்லுகிறதே, அந்த தெய்வீக சமாதான சந்தோஷம் நிறைக்கும்.
அப்போ பிரச்சனை அப்படியே தான் இருக்கும், ஆனால் அவங்க மனசு என்ன செஞ்சுருக்கும்? மாறி இருக்கும். பிரச்சனை அப்படியே தான் இருக்கும், ஆனால் முகத்தில் கவலை இருக்காது. பிரச்சனை மாறாமலே இருக்கும், நீங்கள் தைரியமாக இருப்பீங்க. இந்த தைரியம் இல்லாதனால தான் அநேகர் வாழ்க்கையவே முடிக்கிறாங்க, தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஏன் தெரியுமா? மனசில் இருக்கிற இருதயத்தின் கவலை அதை ஒடுக்கும் என்று வேதம் சொல்கிறது. இருதயத்தில் இருக்கிற துக்கம் உள்ளத்தை ஒடுக்கிறதுனால ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ மொமெண்ட்டில் லைஃப்பை முடிச்சிடும்னு நினைக்காங்களே. ஏன் தெரியுமா? ஆண்டவர் தருகிற சந்தோஷமும் ஆண்டவர் தருகிற ஆறுதலும் இல்லாததால். அப்போது உபத்திரவப்படும் பொழுது என்ன செய்யணும்? போய் தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்து, பரிசுத்த ஆவியானவரே, என் இருதயத்தை உங்கள் சந்தோஷத்தால் உங்கள் ஆறுதலால் நிரப்புங்கப்பா, என் இருதயம் நிரம்பட்டு ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது He will change your heart. பிரச்சனை அப்படியே தான் இருக்கும், மனசு மாறிடும். மனசு மாறிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் உபத்திரவங்களை சகிச்சிடுவீங்க. ஹல்லேலூயா. நான் சொல்கிறது சரிதானா? ஆமோதிக்கிறீங்களா? ஆமாம் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சரி, நான் சொன்னேன் உபத்திரவத்துக்கு ஒரு காலகட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. உபத்திரவப்படுகிற நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். உபத்திரவப்படும் பொழுது ஆண்டவர் தருகிற ஆறுதலால் நிறைந்திருக்க வேண்டும். 4வது, உபத்திரவப்படும் பொழுது நம்ம லைஃப்பை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். இல்லை, தாவீது எழுதுகிறார்ல, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அப்போது ஒவ்வொரு இஷ்யூவையும் நீங்கள் ஆண்டவற்றை எடுத்துகிட்டு போகணும். அன்றே இது ஏன் ஆண்டவரை வந்துச்சு? என் பொண்ணு ஏன் ஆண்டவரை மார்க் சரியாக வாங்கலை? இந்த பையன் ஏன் ஆண்டவரை இப்படி இருக்கிறா? அப்போது ஆண்டவர் அழகாக ஏதாவது ஒன்று நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஹீ இஸ் அ குட் டீச்சர். அவர் ஒரு நல்ல போதகர். சொல்லித் தருவார், இந்த பிரச்சனைக்குமா இதுதான் காரணம், நீ இதை செய்யணும், நீ இதை செய்யணும். உன் வாழ்க்கையில் நீ அந்த இடத்துல கீழ்ப்படியாமல் கொஞ்சம் என் சித்தத்தை மீறிட்ட பத்தியா, அதனால தான் இது வந்துச்சு. சொல்லி தருவாரா? சொல்லி தர மாட்டாரா? ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எண்ணாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 55வது வசனம். நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விலாக்களிலே கூர்களுமாய் இருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரப்படுத்துவார்கள். எல்லாரும் சத்தமா வாசிங்க. எண்ணாகமம் 33:55 வாசிக்கலாமா? நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விலாக்களிலே கூர்களுமாய் இருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். என்ன சொல்றாரு? கானானை சுதந்திரிக்க போறல்ல, போகும்போது எல்லாத்தையும் நீ துரத்திடணும் அப்படின்னு சொன்னார். யோசுவாவின் நாட்களில் கூட எல்லாத்தையும் துரத்த முடியலை. அதுக்கு பிறகு வந்தவங்களும் எல்லாரும் துரத்தலை. உங்கள் லைஃப்பில் சில ஏரியாவில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்கள்? காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஒத்து போகக்கூடாது, தீமைக்கு ஒத்து போகக்கூடாது, சத்தியத்துக்கு அல்லாத காரியத்துக்கு ஒத்து போகக்கூடாது. ஒரு அம்மா போன மாதம் ஒரு திருமண காரியத்துக்கு பேசும்போது சொன்னாங்க, அதில் என்ன சிஸ்டர், பொறுத்து பார்த்தேன், அவளுக்கும் ஒரு ஆஃபர் வரல, பையன் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கல, பரவாயில்ல என் பொண்ணு மாற்றிடுவா சிஸ்டர் அப்படின்னாங்க. நான் எனக்கு அப்படி திகிலாக மாறிடுச்சு. என்ன நம்பிக்கையில் மாற்றிடுவான்னு சொல்கிறீங்க? அவன் இப்படியெல்லாம் இருக்கு. இல்லை, என் பொண்ணு மாற்றிடுவா சிஸ்டர் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட பேசவே இல்லை. ஏன்னா சத்தியத்தை அறிந்து கூட நீங்கள் உங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணை ரட்சிக்கப்படாத ஒரு பையனுக்கு கொடுப்பதற்கு சம்மதிக்கவே கூடாது. மாற்றிடுவா சிஸ்டர் நான் சொல்கிறேன். அவன் தான் இவளை மாற்றுவான், இவள் அவனை மாற்ற போகிறதே கிடையாது. ஏன்னா கணவன் என்று வந்த பிறகு கீழ்ப்படிந்து தான் ஆகணும். அவன் கூப்பிட்ற இடத்துக்கு போய்தான் ஆகணும். அவன் சொல்கிறதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். வசனம் சொல்லுது, துரத்தி விடன்னு சொன்னனே, நீ துரத்தி விடலையே, அதனால அவங்க உனக்கு உபத்திரவமாக இருப்பார்கள். ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களை வேறு பிரித்து கொள்ளுகிற காரியத்தில் நீங்கள் வந்து சரியாக வேறு பிரிச்சுக்கணும். அதில் வந்து காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படவே கூடாதுன்னா பிணைக்கப்படக்கூடாது. ஆண்டவர் எதிலெல்லாம் விலகி இருக்க சொல்கிறாரோ, சில வேளைகளை சிலரை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது அன்பாக சொல்லிட்டு ஒதுங்கிருங்க. அதை கூட ஞானமாக செய்யணும். அப்போது தேவன் சொன்னதுக்கு கீழ்ப்படியலைன்னா நம்ம யாரோட காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறோமோ அவங்க நமக்கு எப்படி மாறிடுவாங்களாம்? முள்ளுகளும் உபத்திரவங்களுமா மாறிடுவாங்களாம். அப்போ நீங்கள் உபத்திரவப்படும்போது ஆண்டவற்றை வந்து, எங்கேயாவது நான் உங்களுக்கு கீழ்ப்படியாது இருந்தேன் ஆண்டவரே, எங்கேயாவது உங்கள் சொல்ல கேட்காதுன்னா எனக்கு தயவு செய்து பேசுங்க ஆண்டவரே. அவர் பேசுவார். ஆண்டவர் பேசுகிற தெய்வம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசி, இதுதான் அவனுக்கு ரீசன், இதுதான் அவனுக்கு ரீசன். ஒரு முறை நான் மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு பேஷண்ட் அவருடைய காலில் வலி இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே வருவார்.
இப்போ எல்லா டாக்டர்ஸும் பார்த்துட்டு தடவி பார்த்தா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஏரியா. ஆனால் அவர் சொல்வார் உள்ளே என்னவோ இருக்குது, உள்ளே என்னவோ இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். எல்லாரும் அவரை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த பேஷண்ட் என்கிட்ட வந்தார், அம்மா உள்ளே என்னவோ இருக்குதுமா, தடவி பார்த்தா ஹார்டாக இருக்குது, ஆனால் ஸ்கின் எல்லாம் க்ளோஸ்டாக இருக்குது, அது என்ன இருக்கும்? எனக்கே ஒரு ஆச்சரியம். சரி, அவரை அனுப்பிவிட்டு அன்றைக்கி ஜோம் பண்ணி, இந்த பேஷண்ட் ஒரு காம்ப்ளிகேட்டட் பேஷண்ட்டாக இருக்கிறார் ஆண்டவரே, உள்ளே இருக்குதுங்கிறாரு, என்ன இருக்குதுன்னே தெரியலையே. அப்போ ஆண்டவர் சொன்னார், நாளைக்கு அவருக்கு ஒரு சின்ன சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணி அந்த இடத்த ஓப்பன் பண்ணி உள்ளே பாரு அப்படின்னார். இது காட் கொடுத்த விஸ்டம். சரியா? நானாக இருந்தால் நல்லா ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கிற ஒரு ஸ்கின்னை ஓப்பன் பண்ணவே மாட்டேன். ஆண்டவர் சொன்னார், நீ ஓப்பன் பண்ணு. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு ஃபாரின் பாடி. அது எங்கேருந்து வந்துச்சுன்னா, அவர் சின்ன பிள்ளையிலே எங்கேயோ அடிபட்டுச்சான், காயப்பட்டு அது எப்படியோ உள்ளே போய் சொருகி பல வருஷங்களாக உள்ளே இருந்து சர்டன் ஏஜுக்கு பிறகு அவருக்கு அது வலியை கொடுத்து அந்த ஃபாரின் பாடியை வெளியே எடுத்தோடனே எனக்கே ஆச்சரியமாயிட்டு. இந்த ஞானத்தை கொடுத்தவர் யார்? நான் படித்த மருத்துவ அறிவு எனக்கு செய்கிறதுக்கு தைரியத்தை கொடுத்ததே ஒழிய இந்த ஞானத்தை கொடுத்தவர் ஆண்டவர் தான். அதை எடுத்து அவருக்கு எல்லாம் ஹீல் பண்ண பிறகு அப்புறம் வந்தார், இப்போ வலியே இல்லைம்மா, இப்போ வலியே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் கூட சில ஃபாரின் பாடி உள்ளே இருந்தால் வலி வருஷக்கணக்காக இருக்கும். வலி வருஷக்கணக்கு இன்சிஷன் போடணும், போட்டு உள்ளே இருக்கிறத எடுத்து வெளியே தூக்கி போட்டாதான் வலியும் மாறும், உபத்திரவமும் மாறும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ள தேவன். இல்லை ஆண்டவர் இதெல்லாம் விடமாட்டேன்னு உள்ளேயே வச்சிட்டு இருந்தா அவர் கிரியை செய்யவே முடியாது. அன்புள்ள ஆண்டவர் உபத்திரவத்திற்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. உபத்திரவ காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறார். உபத்திரவ நாட்களில் ஆறுதலால் நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறார், அவருடைய சந்தோஷத்தினால் நிரப்புகிறார். கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது எந்தெந்த விஷயத்தில் ஒப்புரவாகணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அடுத்த வசனம், ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய். என்ன ஒரு அருமையான வசனம் பாருங்க. பரலோகத்தில் போய் சேர்ந்திருக்கிற ஒரு கூட்டத்தை பார்த்து வேதம் சொல்லுது, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், ஆனால் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலே தங்கள் அங்கிகளை தோய்த்து வெளுத்தவர்கள். அப்படின்னா உபத்திரவம் உங்களை என்ன தெரியுமா செய்து? பரிசுத்தமாக்குது. உபத்திரவம் உங்களை என்ன தெரியுமா செய்து? இன்னும் இயேசுவை போல மாற்றுகிறது. உபத்திரவம் உங்களை ஜெயிக்க வைக்கிறது, பரலோகம் கொண்டு செல்கிறது. இப்போ சொல்லுங்க, உபத்திரவம் நல்லதா நல்லது இல்லையா? அதுக்காக உபத்திரவமே வா அப்படின்னு நல்லா கூப்பிடலாம் வேண்டாம். உபத்திரவம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும்னு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கார். வேதத்தில் இன்னும் சில வசனம் இருக்குது. யோவான் எழுதும் பொழுது தன்னுடைய நிருபத்தில் எழுதுவார், வாலிபரே, நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனாலும் வேத வசனம் உங்களுக்கு நிலை கொண்டிருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். அப்படின்னா உபத்திரவத்தை ஜெயிக்கிறதுக்கு இருதயத்திற்குள்ள ஆண்டவருடைய வசனம் இருக்கணும், இருதயத்திற்குள்ள ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்கணும், இருதயத்துக்குள்ள ஆண்டவர் கொடுத்த விசுவாசம் இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலா there is a purpose for this affliction என்று நீங்கள் உணர்ந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவீர்கள் என்றால் வசனம் சொல்லுது, அதிசீக்கிரத்தில் நீங்கும். சத்தமா சொல்லுங்க, அதிசீக்கிரத்தில் நீங்கும். லேசான உபத்திரம் எதை கொண்டு வரும்? அதிக நித்திய கன மகிமையை கொண்டு வரும். அதுக்கு தான் தேவன் இந்த உலகத்திலே அனுமதிக்கிறார். தேவன் கொடுக்கிறார் அல்ல, தேவன் அனுமதிக்கிறார். அதன் வழி நம்மை உருவாக்குகிறார், நம்மை மாற்றுகிறார், பரலோகத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றுகிறார். எல்லாரும் இருக்கிற இடங்களில ஒரு நிமிஷம் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தோடு உபத்திரவங்களை அனுமதிச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆகையால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. புறம்பான மனிதனானது அழிந்தும் உள்ளான மனிதனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டும் இருக்கிறது. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். 10 நாட்கள் தான் உபத்திரவப்படுவீர்கள், அதன் பிறகு ஒரு மகிமையை காண்பீர்கள். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ வேதனை வரும் பொழுது ஒருவேளை ஒரு பகல் ஒரு இரவு அவ்வளவுதான் அவள் கஷ்டப்படுவாள். சிலர் சீக்கிரத்திலேயே அந்த பிள்ளைகள் பெற்றெடுப்பது போல உங்களில் ஒரு சிலருடைய உபத்திரவங்களை ஆண்டவர் சீக்கிரத்தில் நீக்குவேன் என்று சொல்லுகிறார்.
அதிசீக்கிரத்தில் ஆண்டவர் நீக்கி போட போகிறார். வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரை, நீர் அனுமதித்த உபத்திரவங்களுக்காய் நன்றி, நீர் அனுமதித்த பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம், நீர் அனுமதித்த இந்த எல்லா துன்பங்களுக்காய் நன்றி. இந்த உபத்திரவம் எங்களுக்கு விசுவாசத்தையும் பொறுமையும் உண்டு பண்ணுகிறதற்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த உபத்திரவத்தை கடந்து செல்லும் போது உம்மால் உண்டாகிற ஆறுதலும் சந்தோஷமும் உங்க பிள்ளைங்க இருதயத்தை நிரப்பட்டு. Holy Spirit, without your strength we cannot win in this world, oh God. இப்பொழுது வாயை திறந்து சொல்லுங்க, உங்களால உண்டாகிற ஒரு ஆறுதல், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம் ஒவ்வொரு இருதயத்தை நிரப்பட்டு ஆண்டவரே, ஒவ்வொருடைய சிந்தையை நிரப்பட்டு ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. யாருடைய வாழ்க்கையிலாவது முள்ளா இருக்கிற காரியங்கள் இருக்கும் என்றால் இன்றைக்கு கர்த்தர் அதை நீக்கி போடும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். யாருடைய கண்களுக்குள் முள்ளோ, இருதயத்திற்குள் முள்ளோ, சரீரத்திலே முள்ளோ, அப்படிப்பட்ட உபத்திரவமான காரியங்கள், நீக்கி போட வேண்டிய காரியங்கள் இருக்கும் என்றால் என் ஆண்டவர் இன்றைக்கு எல்லாவற்றையும் விலக்குவதற்கு உம்முடைய ஜனத்துக்கு பலன் தரும்படியாய் ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. உள்ளான மனுஷனை பலப்படுத்தும்படி, உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு உபத்திரவங்களை அனுமதிக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. விசேஷமாய் ஊழிய பாதையிலே உபத்திரவங்களை சகிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். நேரலையிலே கலந்து கொண்டிருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்காய், உம்முடைய ஊழியத்திற்காய் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை தரும்படியா ஜெபிக்கிற ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அதிசீக்கிரத்தில் நீங்க போகிற இந்த லேசான உபத்திரவத்திற்காய் உமக்கு நன்றி அப்பா. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மகனே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற ஹல்லேலூயா. நன்றி அப்பா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை. வாயை திறந்து சொல்லுங்க, பூமிக்குருவிகளை அல்ல ஆண்டவரே. நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மகனே, உன்னுடைய உபத்திரவங்கள் எல்லாம் சீக்கிரத்தில் நீங்கிவிடும். சோர்ந்து போகாதே மகளே, உபத்திரவங்கள் எல்லாம் சீக்கிரத்தில் நீங்கிவிடும். Thank you Father. சோர்ந்து போகாதே, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை. விசுவாசத்தோடு சொல்லுங்க, எனக்கு மகிமை வரப்போகிறது, உனக்கு மகிமையின் நாட்கள் வரப்போகிறது. தேவ மகிமை நீ காணப்போகிறாய் மகனே. இந்த நாள் நமக்கு வந்திடுமே. ஓ, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. Thank you Father. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஒவ்வொருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான
உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் நீர் அனுமதிக்கிற உபத்திரவங்கள் அத்தனையுமே நன்மைக்கு ஏதுவாக என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது மனிதர்கள் மூலம் வந்ததோ பிசாசின் மூலம் வந்ததோ எல்லாவற்றையும் ஏற்கனவே நீர் சிலுவையில் ஜெயித்திருக்கிறீர் ஆண்டவரே. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் ஜெயிக்க போறோம். உங்க வசனத்தினால் ஜெயிக்க போறோம், உங்க ஆவியினால் ஜெயிக்க போகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ரத்தத்தினால் ஜெயிக்க போகிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தால் ஜெயிக்க போகிற ஆண்டவரே, எங்களுக்கு நித்திய மகிமையை வச்சிருக்கிறீங்கப்பா. அதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனத்தை பலப்படுத்துவீராக, உம்முடைய கிருபையினால் நிரப்பி அனுப்புவீராக ராஜா. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.